நெறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படின்னா, அ ரொம்ப ஒரு மாரி ரொம்ப டவுன்கிரேட் பண்ணி பேசுவாங்க. "உனக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. நீ எல்லாம் ஒண்ணும் கிழிக்க மாட்ட." அதாவது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட் எப்படி இருக்கும்னா, இன்னொருத்தங்கள வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. சௌந்தர்யா நடிக்கிற படத்துல நீ பின்னாடி நின்னுட்டு இருப்ப. அவங்க ஹீரோயினா இருப்பாங்க. அந்த மாரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது யாரோ வந்து ஒரு முகம் தெரியாத ஆள் பின்னாடி பண்றாங்க தான். பட் அது நமக்கு படிக்கும்போது இதுக்குன்னே நம்ம ஒரு வெறி ஒண்ணு கிரியேட் ஆகும்ல. ஸோ அந்த ஃபயர் கண்டிப்பா பில்டப் ஆச்சு. அந்த மொமெண்டம் வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் அதான். அந்த மொமெண்டம் வந்து நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஹீட் ஆஃப் த இதுல நீங்க நெறைய படம் கிளிக் ஆணும். பட் அது டைம் தான். எல்லாருக்கும் அது உடனே கிளிக் ஆவாது. நான் வந்து பிக் பாஸ் முன்னாடியே கரெக்ட்டா பிக் பாஸ்லேருந்து வெளிய வரேன் என் படம் ரிலீஸ் ஆவுது. அந்த மாரி நெறைய செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் உள்ள போனேன். நான் வந்து ஒரு 8 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் சினிமால. வெறித்தனமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிக் பாஸ் வேணா 2வது அட்டெம்ப்ட்ல கிடைச்சிருக்கலாம். பட் சினிமான்றது அப்படி கிடையாது. நெறைய செருப்படி வாங்கி, நெறைய அசிங்கப்பட்டு, ஏமாந்து, அப்படி இப்படி வந்து 8 வருஷ ஜர்னி. ஸோ அதனால இப்போ நான் ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு. அந்த மொமெண்டம் எனக்கு ஓரளவுக்கு வொர்க் அவுட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன்.